பை வசியமை பத்தி நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருந்தோம். இருந்தாலும் மக்களுக்கு புரிதல் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, வசியமை நம்மளே தயார் பண்ண முடியுமா? வசியமை தயார் பண்ணி வச்சுக்கிறதால ஆண் பெண் வசியம் இல்ல ஒருத்தரை வசியம் செய்ய முடியுமான்னு கேக்குறாங்க. நம்மளே தயார் பண்ணலாமா பை? மை செய்யணும்னா 18 வகையான மூலிகை இருக்கணும். 18 வகையான மூலிகை பார்த்தீங்கன்னா சிட்டியில் கிடைக்கவே கிடைக்காது. அவுட்டரில் தான் எடுப்பாங்க. அதுவுமே சும்மா பண்ணணும், அது கட்டணும், பாடம் பண்ணணும். மைன்றது உண்மை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது எங்கே வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம், என்னத்துக்கு வாங்குறோம், அதுதான் முக்கியம். அதே மாதிரி நிறைய சாமிங்க சொல்கிறாங்க, நீங்கள் வச்சுக்கிட்டா அவங்க வருவேன்றாங்க. நீங்கள் வச்சுக்கிட்டா அவங்க வருவாங்க. ஆனால் அது என்ன மை வைக்கணும், கனெக்ட் பண்ணுற ஒரு மையை இப்படி தடுவுனா ஒருத்தவங்க வசியமானாங்கன்னா அந்த உச்சியில் படுது, அந்த முடியில் பட்டு அந்த மண்டையில் இறங்குது, அந்த பிரபஞ்சம், அந்த சக்கரம் இருக்குது பாருங்கள், அந்த சக்கரம் இயங்கணும்னா சாதாரணமாக இயங்குமா? மருஜன்மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். வசியமை பத்தி நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருந்தோம். இருந்தாலும் மக்களுக்கு புரிதல் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, வசியமை நம்மளே தயார் பண்ண முடியுமா? வசியமை தயார் பண்ணி வச்சுக்கிறதால ஆண் பெண் வசியம் இல்ல ஒருத்தரை வசியம் செய்ய முடியுமான்னு கேக்குறாங்க. நம்மளே தயார் பண்ணலாமா பாய்? சாப்பாடு, மீன் குழம்பு, கறி குழம்பு, தக்காளி சட்னி, கறி குழம்பு வைக்கிற மாதிரி சமைக்கிறதோ, பீஸா பர்கர் செய்கிற மாதிரி, பஜ்ஜி சொல்கிற மாதிரி மை செய்யறது கிடையாதுமா. சமைக்கிறதுல ஒரு கலை இருக்கு இல்லையா? ஆமா, எல்லாருக்கும் வந்துடாது, எல்லார் கலைக்கும் வந்துடாது. இப்போ நீங்களும் சமைப்பீங்க, நானும் சமைப்பேன். நீங்க சமைக்க முடியுமா? முடியாது. அப்போ சமையலே உள்ள மாற்றங்கள் இருந்தா ஒரு ஆன்மீக ரீதியா ஒருத்தர் வசியம் பண்ற மைய சாதாரணம் பண்ணிட முடியுமா? நிறைய பேர் சொல்றாங்க, கசகச எடுத்துங்க, அதை எடுத்துங்க, இதை எடுத்துங்க, அதை கொஞ்சம் போடுங்க, இதை கொஞ்சம் போடுங்க, வசம்பு போடுங்க, மை அரைச்சிங்க வச்சுக்கோங்க அப்படின்றங்க. அதெல்லாம் என்னது இது? மை செய்யணும்னா 18 வகையான மூலிகை இருக்கணும். 18 வகையான மூலிகை பார்த்தீங்கன்னா சிட்டியில் கிடைக்கவே கிடைக்காது. அவுட்டரில் தான் எடுப்பாங்க. அதுவுமே சும்மா பண்ணணும், அது கட்டணும், அதுக்கு பாடம் பண்ணணும். முதல்ல கட்டி தான் எடுக்கணுமே. ஒரு கட்டு எப்போ கட்டணுமா? சுப முகூர்த்தத்தில், பிரம்ம முகூர்த்தத்தில் தான் கட்டியே அது எடுக்கணும். ஏன்னா அது எடுக்கும்போதே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இறந்துடும். ஸோ உயிர் பிரிஞ்சிடும் அந்த வேருக்கு. ஆண் பெண்ணோட வசியத்துக்கு வேர் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வேர் இறந்துருச்சுன்னா அதோட தன்மை போயிடும். அது உயிராக இருக்கும்போதே கட்டினா ரெண்டும் ஒட்ட வச்சு தான் அது எடுக்கணுமே, வேற பூமியிலேருந்தே. இந்த அளவுக்கு இருக்கு. எடுக்கும் போதே எடுத்து தான் அதை காய வச்சு அதை பவுடராக்கி அதுக்கப்புறம் அது ஒரு சேர்க்கணும். இந்த மாதிரி தான் ஒரு மூலிகைக்கும் கட்டி தான் நீங்கள் பாடம் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு கட்டணும், பிரம்ம முகத்தில் சுபமுகத்தில் எடுக்கணும். எடுத்துட்டு அதை காய வைக்கணும். காய வச்சுட்டு அதை மையாக்குனதுக்கப்புறம் டேரெக்டாக வச்சுக்க முடியாது. குறைஞ்சிதான் இல்லைன்னாலும் 11 நாளாவது பாடம் பண்ணணும். அதை உரி ஏற்றணும். எப்படி புரியுதுங்களா? மந்திர உரு கொடுக்கணும். ஊதி வைக்கணும். அதை வைக்கிற பாசிட்டிவான இடத்துல வைக்கணும். அதுக்கு ஜோதி வைக்கணும். ஜோதி என்னது? விளக்கு வைக்கணும். அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சதும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நிறைய இருக்கு. அதெல்லாம் ஏற்ற தான் அந்த மை சும்மா இங்கே வச்சோன்னே கிரிக் அப்படின்னு ஸ்பார்க் ஆகணும். சும்மா ஐடெக்ஸ் மை மாதிரி வாங்கி வச்சுட்டு போகிறதோ 2000 நிறைய பேர் விற்கிறாங்க. 2000 ரூபா மை, ஆண் பெண் வசியம் 3000 ரூபா சொயின வீடியோவில் வருது. என்னது இது? ஒன்றுத்துக்கும் ஆன் இல்லை. அதெல்லாம் சும்மா பேர் தான் கெட்டு போகும். தயவு செஞ்ச மக்களே, மைன்றது உண்மை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது எங்கே வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம், என்னத்துக்கு வாங்குறோம், அதுதான் முக்கியம். அதே மாதிரி நிறைய சாமிங்க சொல்கிறாங்க, நீங்கள் வச்சுக்கிட்டா அவங்க வருவேன்றாங்க. நீங்கள் வச்சுக்கிட்டா அவங்க வருவாங்க. ஆனால் அது என்ன மை வைக்கிறோம் அதுதான் விஷயம். புரியுதுங்களா? இப்போ ஒருத்தர் வர வைக்கணும்னா 2-3 விதமாக பண்ணலாம். ஒருத்தர் மேலே மை தடுனாலும் வசியம்தான், நம்ம தடுவின் அவரை பார்த்தாலும் வசியம்தான். பார்க்கவே முடியாது பை அப்படின்னா நம்ம இங்கே வேறு பொருட்கள் இப்போ நான் பரிகாரம் செய்யும் போதே மையம் கொடுத்து அதை நீங்கள் ஜஸ்ட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். வச்சுக்கிறது அவர் பார்த்துட்டு வரணும் இல்லை, நீங்கள் வைக்கும்போது அந்த ஃபீல் இருக்க பாருங்கள், உங்களோட நினைப்பை அவர் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அவரோட உருவம் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் நான் வைக்க சொல்லுவேன். நீங்கள் வைக்க சொல்லுவேன். என்ன கேட்பாங்க பை, நான் வச்சுக்கிட்டு அப்படி வருவார். நீங்கள் வச்சுட்டு அவங்க வரத்துக்கு வைக்கிறது இல்லை. நீங்கள் வைக்க அவங்களோட ஞாபகங்கள், அவங்களோட யோசனைகள், அவங்க கூட பழகினது இருந்தது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகும். உங்களுக்கு அதிகமாக ஞாபகங்கள் அவங்களுக்கு அதிகமாகும். அப்போ அது கனெக்ட் ஆகும் பிரபஞ்சத்தோட.
புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சம் கனெக்ட் அப்படி தான் பண்ணுறது. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் மைய. இவ்வளோ கனெக்ட் பண்ணுற ஒரு மைய இப்படி தடுவுனா ஒருத்தவங்க வசியமானாங்கன்னா அந்த உச்சியில் படுது, அந்த முடியில் பட்டு அந்த மண்டையில் இறங்குது, அந்த பிரபஞ்சம் அந்த சக்கரம் இருக்குது பாருங்கள், அந்த சக்கரம் இயங்கணும்னா சாதாரணமாக இயங்குமா? அந்த மைய அந்த அளவுக்கு இந்த 7 சக்கரம் இயங்கணும்னா அந்த 7 சக்கரத்தில் இந்த சக்கரம் வைக்கிறீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆகணும்னா அப்போ அந்த மயில் எவ்வளோ தன்மை இருக்கணும்? 18 வகையான மூலிகை இல்லாமல் எந்த மை செய்கிறாங்களோ அது ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. இப்போ கூட சொன்னாங்க புணுகுன்றாங்க. புணுகு ஒன்று இருக்குது, அரகஜக மையம் ஒன்று இருக்குது. ரெண்டே சேர்த்தா மையாயிடுது. அதை வச்சா அவங்களுக்கு பவர் ஏறிடுமா? அது ரெண்டுன்றது முக்கியமான பொருள். ஆனால் அது கூட இன்னும் 16 பொருள் சேர்க்கணும். அந்த 16 பொருள் நான் சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், நாளைக்கு என்கிட்ட யாரும் மை வாங்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும். இன்றைக்கி நிறைய பேர் மை கொடுத்து அது யூஸ் ஆகாமல் இருக்கிற காரணம் வந்து இதுக்கு தான். பவரான மை நீங்கள் செஞ்சிங்கன்னா அதில் பாடம் பண்ணிங்கன்னா சுத்தபத்தமாக இருந்து கட்டி அதை எடுத்து நீங்கள் பாடம் பண்ணி கொடுத்தீங்கன்னா 200% அது வேலை செய்யும். கரெக்டான டைமில் கட்டணும், கரெக்டான டைமில் பாடம் பண்ணணும், கரெக்டான டைமில் உரு ஏற்றணும், கரெக்டான அதில் பொருளை மிக்ஸ் பண்ணணும், சுத்தபத்தமாக பண்ணணும், அதை டச் பண்ணி பார்க்கணும், உரு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா சிட்டு மாதிரி வேலை செய்யும். ஆண் பெண் வசியம் பண்ணலாம், பெண் ஆணுக்கு பண்ணலாம், ஆண் பெண்ணுக்கு பண்ணலாம், பெண் பெண்ணுக்கு பண்ணலாம், ஆண் ஆணுக்கு பண்ணலாம், நண்பருக்கு பண்ணலாம், அப்பா அம்மாவுக்கு பண்ணலாம், அண்ணன் தம்பிங்களுக்கு பண்ணலாம், சகோதரிக்கு பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணலாம். நல்ல எண்ணத்தோடு பண்ணிங்கன்னா நடக்கும். புரியுதுங்களா? ஸோ மைன்றது உண்மையா பொய்யா? உண்மை உண்மை உண்மை, அதுக்கு தான் உண்மை. எப்படி? உண்மை. உண்மைனா மைன்றது அனைத்தும் இருக்குது. ஆனால் கரெக்டான இடத்துல வாங்கி நீங்கள் மாந்திரிகம்ன்றது உருவானதே மையால் தானம்மா. மாந்திரிகன்றது உருவானதே வேறால தானம்மா. ஸோ அதான் மை. 100% ரிசல்ட் வரும். முழு நம்பிக்கையோடு வாங்குங்க. ஆனால் யார்கிட்ட வாங்க திருப்பி சொல்கிறேன், நீங்கள் என்கிட்டே வேணால் கூட சரி ஃபோன் பண்ணி மை அனுப்புங்கன்னா அனுப்ப மாட்டேன். எதுக்கு வாங்குறீங்க, என்னத்துக்கு வாங்குறீங்க, யாருக்கு யார் தடுப்புறீங்க, எல்லா மையும் ஒன்றும் கிடையாது. அப்பா அம்மாவுக்கு தடுற மை வேறு, நண்பருக்கு நண்பன் தடுற மை வேறு, கணவன் மனைவிக்கு தடவுறது வேறு, லவ்வர்ஸுக்கு தடவுறது வேறு, ஒர்க்கர்ஸுக்கு தடவுறது வேறு, வசியத்துக்கு தடவுறது வேறு, பிஸ்னஸுக்கு போகும்போது யோக வசியம், தன வசியம், பண வசியம், ஒருத்தரை பேசும்போது அட்ராக்ட் பண்ணுறது வசியம், நிறைய இருக்குது. இவ்வளோ வசிய கொண்டியது தான் இருக்குது. புரியுதுங்களா? அதுதான் வசியகரம் அப்படின்றது. ஸோ மையின்றது எங்கே வாங்குகிறோம், யார்கிட்ட வாங்கணுன்றது ரொம்ப முக்கியம். அது கரெக்டான இடத்துல வாங்குங்க. இல்லை என்கிட்ட தான் வேணும்னா முடிஞ்ச அளவுக்கு அணுகுங்க. ஃபோன் ரெஸ்பான்ஸ் சரியில்லைனா தயவுசெய்து தாரை தப்பாக எடுத்துக்காதீங்க. கமெண்ட்லேயும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபோன் பண்ணுங்கள். இன்றைக்கி எடுக்கலாம், நாளைக்கு எடுப்பாங்கன்னா நான் கொஞ்சம் ஃபோன் மிஸ் ஆகும், ஆனால் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே வந்து நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க, எல்லாமே நடக்குது, ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேறீங்க. ஒருத்தவங்க வீடியோ போட்டு நம்பரை கொடுத்தும் ஃபோன் எடுக்கலைன்னா அப்போ நீங்கள் யோசிக்கணும் என்னென்னு. அப்போ பிஸியாக இருக்காங்க. ஏன்னா நிறைய மக்கள் வராங்க, 1 2 இல்லை, 1000 மக்கள் வராங்க. எல்லாருமே நான் அணுகணும், எல்லாருமே நான் பார்க்கணும், எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அப்போ சில ஃபோனை வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை வருது. இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. நம்பிக்கையோடு வாங்குங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் வாழ்க்கை முழுவதும். சூப்பர் பாய், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மயிலையே இத்தனை வகை இருக்கா அப்படின்றது நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. ஸோ எந்த மை யார் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறதால என்ன பலன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக இன்றைக்கி மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. வசியமை அப்படின்றது வெறும் வசியத்துக்காக மட்டும் இல்லை, எத்தனை மூலிகைகள் அதில் சேர்த்துருக்கோம் அப்படின்றதும் தெரிஞ்சுது. நல்ல ஒரு பதிவு பாய். நன்றி. நன்றிம்மா.